அதுலேயும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்ல, விஜய் மீது எனக்கு என்னங்க போறாம, எனக்கு என்னங்க வன்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா? வன்மன்லாம் தான் இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களா? இப்போ எப்படியோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டில் ஃபேன் வந்துட்டு 11ஆம் நம்பரில் வச்சுட்டு கவுந்தரிச்சு தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி அப்படிதான் இருக்கும். விஜய் அவர்களோட வெற்றியில் உங்களுக்கு ஜெலசி இருந்தது, வைத்தறிச்சல் இருந்தது அப்படின்னா, ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் ஜெலுசில் வாங்கி குடிச்சிட்டு கவுந்தரிச்சு படுங்க. எதுக்கு இப்படி வந்து பேசி எங்களை பாடா படுத்துறீங்க? ஆனால் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் புரியுது. சும்மா இருக்கிற அந்த மனுஷனை தெருவாக கூட்டு போட்டு அடி வாங்க வைக்க போறீங்க மட்டும் தெளிவாக புரியுது. ஏன்னா இது வரைக்கும் என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம சூப்பர் ஸ்டார்ப்பா, நம்மளோட ரஜினிகாந்த்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக பாலிஷாக அடித்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த வேலையால், நீங்கள் பேசுகிற இந்த பேச்சினால பாரபட்சம் பார்க்காம அடிக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே அந்த மனுஷன் எனக்கு பணம், பேர், புகழ் இவ்வளோ இருந்தாலும் 10% கூட நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவ்வளோ நொந்து போயிருக்கிறாரு. பணம், பகல், பேருக உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நிம்மதி 10% கூட கிடையாது. இருக்கிற அந்த 10% முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? என்னன்னா நீங்கள் இந்த மக்கள் சேவை செய்யணும்னு நினச்சதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அதெல்லாம் பாராட்டக்கூடிய வரவேற்கத்தக்க விஷயம் தான். யார் வேணாலும் மக்கள் சேவை பண்ணலாம். அதுவும் அவங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த வயசு தான் பண்ணணும், இந்த வருஷம் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம்னால யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நான் வந்து 45 வருஷமாக அந்த மக்கள் சேவையில், இந்த மக்கள் பணியில் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுதான் எனக்கு இடிக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். நீங்கள் எங்களுக்கு செஞ்ச சேவை, எங்களுக்கு செஞ்ச பணி அப்படின்றது எங்களுக்கே தெரியாமல் 45 வருஷமாக எங்களுக்கான சேவை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா இட்ஸ் அ மிராக்கிள். ஆனால் நீங்கள் பேசுனது ஒரு விஷயம் குபீர் எனக்கு சிரிப்பு வந்தது எது தெரியுமா? ரஜினி சார் சொல்லும்போது ஹீஸ் எ கிரேட் லீடர் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையை சொல்லுங்கள். ஹீஸ் எ கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த முகம் சிரிச்சு தான் இருந்தீங்க. பெரிய ஹீஸ் ஆல்ரெடி அ பிக் லீடர். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு இல்லாத, அவர்கிட்ட தான் பல பேர் லீடர்ஷிப் கற்றுக்கிறாங்க. ஹீஸ் அ கிரேட் லீடர். ஒரு லீடருக்கு என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கணுமோ, ரைட் ஃப்ரம் பீயிங் ஆனஸ்ட் டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் டு விஷன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஹீ ஹேட் அ கிரேட் விஷன். நீங்கள் சொன்னது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த சிங்கம்புலி படத்தில் வந்துட்டு சந்தான லேடி கெட்ட போட்டுட்டு அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது இருக்குது. ஹீ இஸ் அ கிரேட் லீடர். அவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்தானத்தில் ஒரு பெரிய, ஹீஸ் ஆல்ரெடி அ பிக் லீடர். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு இல்லாத, அவர்கிட்ட தான் பல பேர் லீடர்ஷிப் கற்றுக்கிறாங்க. இஸ் அ கிரேட் லீடர். லீடர்ஷிப்னா என்னென்னா அவர்கிட்ட தான் கற்றுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுனதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதில் வேறு அவர் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? அவர்கிட்ட எவ்வளோ லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது தெரியுமா அப்படின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதில் நாங்கள் அவர் டார்கெட் பண்ண ஒன்றுமே கிடையாது. அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதில்ல, அவர் புறமில் தானே பேசுகிறாரு. அதனால் அவர் ஊமை குத்தா குத்தி அனுப்புகிறாங்க. அதுக்கு நாங்கள் என்னமோ வாண்டடாக வந்து அவரை இது பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா இது எந்த வகையில்